பாடல் தாளில 9வது பாடல். எல்லா கைகளை தட்டி பாட போறோம். என்னை நடத்தின விதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. என்னை நடத்தின விதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. கரம் பிடித்தி வழி காட்டினி கண்ணீர் துடைத்தீர் ஆறுதல் தந்தீர். என்னை நடத்தின விதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. என்னை நடத்தின விதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. கரம் பிடித்து என்னை நடத்தி வந்தீர், தாயை போல் என்னை அரவணைத்தீர், தந்தை போல் என்னை தூக்கி சுமந்தீர். என்னை நடத்தின விதம் நினைத்தால் நன்றி சொல்லா. எல்லா வாய்களை திறந்து பாடுங்க. என்னை நடத்தின விதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. வழி காட்டினே கூட இருந்தீ, போகும் இடமெல்லாம் தூதனாய் வந்தீர், பாதை மாறாமல் நே வழி காட்டினீர். என்னை நடத்தின விதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. 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 ஆறுதல் தந்து என்னை ஆட்சி தேற்றினீர், ஆவியின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பினீர். என்னை நடத்தின விதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. என்னை நடத்தின விதம் நினைத்தால் நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. தகப்பனே, என்னை நடத்தின விதங்களை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கரம் பிடித்து 11 மாதங்கள் எங்களை கரம் பிடித்து நீ நடத்தினீர் அப்பா. ஆண்டவரே, கண்ணீர் வடிக்கும் வேளையிலே கண்ணீர் துடைக்கும் தேவனாய் கடந்து வந்தீரப்பா. உமக்கு கோடா கோடி நன்றி. துக்கப்பட்ட நேரத்திலே ஆறுதல் சொல்லும் தேற்றரவாளனாய் நீ கடந்து வந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், உம்முடைய வார்த்தையினால் நிரப்பும், என்னை மறைத்து பேசும். வந்திருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தை நீ திறந்தருளும். உம்முடைய வார்த்தையுடைய இருதயத்திற்குள்ளே ஆழமாய் கிரியை செய்வதாக உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு 2 வாக்குத்தத்த வார்த்தைகளை என் கண்முன்னே ஆண்டவர் கொண்டு வந்தார். அதை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். கைகளை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம்.
இன்னொரு வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை 12 கூடை எடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 விதமான வாக்குத்தத்தம். ஒன்று, தீர்க்கதரிசி அவரோடு சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் யோவேல் தீர்க்கதரிசியினுடைய காலங்களிலே சபைகளிலே குடும்பங்களிலே கூடாரங்களுக்குள்ளே இருக்கிற ஜனங்களுடைய பிரயாசங்களிலே அதிகமான ஒரு தோல்வி, சபைகளுக்குள்ளே அதிகமான ஒரு தோல்வி அவர்களை தாக்கினது. அந்த தோல்வியில் இருந்து இந்த யோவேல் தீர்க்கதரிசி ஒரு உபவாச ஜெபத்தை ஏறெடுக்கும்படி கட்டளையிட்டார். அந்த உபவாச ஜெபத்திற்கு பிறகு அந்த ஜெபத்தின் விளைவை அந்த யோவேல் 2:22 எழுதுகிறார். மிருகங்களே பயப்படாதிருங்கள். ஒருவேளை மிருகம் அல்ல, அந்த ஜனங்கள் அவ்வளவு முரட்டாட்டமாய் இருந்தார்களாம். யோவான் எழுதும்போது விரியன் பாம்பு குட்டிகளே சர்ப்பங்களே என்று எழுதுகிறார். இந்த யோவேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார், மிருகம் போன்று அவர்கள் அந்த நாட்களிலே மாறிவிட்டார்களாம். என்ன செய்கிறோம் என்று தெரியாத அளவிற்கு மாறிட்டாங்க. அதான் வெளியிலே இருக்கிற மிருகங்களே பயப்படாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 12வது மாதம், ஒருவேளை 11 மாதங்களை பல பிரச்சனையோடு வந்திருப்பீங்க, பலர் பிரச்சனையிலே அமர்ந்திருப்பீங்க, பல பாடுகளையே சுமந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு சில விடுதலை கிடைத்திருக்கும், ஒரு சிலருக்கு சில அற்புதங்கள் நடந்திருக்கும், சில மாற்றங்கள் அடைந்திருக்கும். ஆனால் இந்த 12வது மாதத்திலே என்னுடைய சூழல் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய குடும்பம் எப்படி இருக்க போகிறது, என்னுடைய நிலைமை எப்படி இருக்க போகிறது, இந்த காரியத்தை எப்படி நான் செயல்படுத்த போகிறேன் என்று ஒருவேளை பயந்திருப்போம் என்றால் ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். நல்ல ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். இந்த மாதம் நமக்கு ஒரு நற்செய்தியின் மாதம், அப்படிதானே? ஒரு கிறிஸ்துமஸ் நாட்கள் மாதம், ஒரு விசேஷமான ஒரு களிப்பின் மாதம், ஒரு சந்தோஷத்தின் மாதம். இதற்கு முன் அடையாளமாக உங்களோடு என்னோடு ஆவியானவர் பேசுகிறார். என்ன காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். வெளியிலே இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் மேய்ச்சல் கிடைக்கும். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. பிரயாசப்படுகிற உங்களுக்கு நிச்சயமாய் மேய்ச்சல் கிடைக்கும். மழை பெஞ்சிட்டு ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொண்டாட்டம், கொழுந்தான புல் சாப்பிடுது, மூலிகை வளருது, செடிகள் வளருது. வறட்சி ஆயிட்டுனா அதனுடைய முகமும் வாடி போகுது. இதே போல தான் மனிதனுடைய வாழ்க்கை. சில பிரச்சனை வந்தது, வியாதி வந்தது, நெருக்கம் வந்தது, கடன் தொல்லை வந்தது, தொழில் முடக்கம் வந்தது, வேலை பழுக்கள் ஆனது என்றால் மனம் பாதிக்கும், இருதயம் நொறுங்கும். இந்த இருதயம் நொறுங்கி போகிற நிலையில இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, உனக்கு நிச்சயமா இந்த மாதத்தில் மேய்ச்சல் கிடைக்கும். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? நீங்க மேய்ச்சலை தேடி இருக்கிறீங்க, விளைச்சலை தேடி இருக்கிறீங்க, உயர்வை தேடி இருக்கிறீங்க, வேலையை தேடி இருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை தேடி இருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். மேய்ச்சல் கிடைக்கும். 2வது சொல்லுகிறார், வெளியின் விருட்சங்கள் காய்களை காய்க்கும். பாருங்க, காய்க்காத மரம் கூட காய்ச்சிரும். ஆமென் சொல்லுங்களேன். வெளியின் விருட்சங்கள் காய்களை காய்க்கும். நிச்சயமா காய் கிடைக்கும்.
நீங்க பிரயாசப்படுறதனுடைய பலன் நிச்சயமாய் கிடைக்கும். இந்த 12வது மாதத்திலே கர்த்தர் அதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய கரத்திலே காய்கள் வரும், நன்மைகள் வரும், விருட்சங்கள் வரும். அது சின்ன பணியா இருந்தா கூட கர்த்தர் அதில் நினைச்சிட்டாருன்னு ஆசீர்வதிப்பார். வெளியின் விருட்சங்கள் காய்களை காய்க்கும். உங்களுக்கு வெளியின் விருட்சங்கள் காய்களை காய்க்கும். 3வது அதிலே சொல்லுகிறார், அந்த யோவேல் 2 அந்த வசனத்தை, அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. அதுல பலன் வரும். நீங்க பிரயாசத்தின் பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவா. என்ன காரியத்துக்கு ஜெபத்திலே நீங்கள் பிரயாசப்பட்டால் ஜெபத்துக்குரிய பலன் கிடைக்கும். விவசாயத்திலே நீங்கள் முயற்சி செய்தால் விவசாயத்தின் பலன் கிடைக்கும். அலுவலக பணிகளை செய்தால் அதனுடைய உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதுல பலன் கிடைக்கும் நிச்சயமாய். உங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த 12வது மாதத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதிருங்கள். அது மலை போல சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கும், வெள்ளம் போல சத்துரு சில பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆனால் ஆண்டவர் அதில் இறங்கிட்டார்னா அந்த வெள்ளம் போல இருக்கிற பிரச்சனை, மலை போல இருக்கிற பிரச்சனை பனி போல மறைஞ்சு போவதை காண முடியும். அது பனி போல மறைஞ்சிரும். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. இயேசு இதே போல ஒரு வனாந்தரமான ஒரு ஊழியம், ஒரு பகுதி வனாந்தர மலை பிரதேசம், ஒரு பகுதி சமுத்திரத்தினுடைய ஒரு தீவு பகுதி, இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். அதில் குறிப்பாக 2 மனிதர்கள் சீஷர்கள், ஒன்று பிலிப்பு, அந்திரேயா, இந்த அற்புதத்திற்கு உடந்தையாய் இருக்கிறார்கள். மாலை வரும் பொழுது இந்த ஜனங்களை பட்டினியாய் அனுப்பக்கூடாது. ஒருவேளை பல மணி நேரம் இங்கே நம்ம உபவாசிக்கிறோம். சில மக்கள் வீட்டுக்கு போகும்போது சிலருக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகிறது. இங்கே எந்த விதமான கடை வசதியோ தின்பண்டங்களோ கிடையாது. அதனால் அவங்களுக்கு போகும்போது அவங்க பட்டினியாக போகக்கூடாது என்று சொல்லி தான் இந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அப்போ இயேசு ஊழியம் செய்த நாட்களிலும் இதே போல ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு 5000 பேர் கூடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோவான் 6ஆம் அதிகாரத்திலே. 5000 ஜனங்கள். வாசிங்க. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ள இடம். பாருங்க, மலை பிரதேசம், கீழ்ப்பகுதி பேதுருவினுடைய படகை நிரப்பினதற்கு எதிர்ப்புறம் சமுத்திரமும் மலையும் இணைந்த ஒரு பகுதி. அதிலே ஜனங்கள் அமர்ந்திருக்கிறாங்க. பிலிப்பு என்ற மனிதனை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் வெகு நேரம் காத்திருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் எனக்கு முன்னே வெகு நேரம் காத்திருக்கிறார்கள். இவர்களை நான் பட்டினியாய் வீட்டுக்கு நான் அனுப்பினால் இவர்கள் பட்டினியாய் சோர்ந்து போவார்களே. அல்லேலூயா. பட்டினியா நான் அனுப்பக்கூடாது, ஏதாவது ஆகாரம் கொடுத்து அனுப்பணும். பிலிப்பு சொல்றாரு, இங்க இருக்கிற எல்லாரும் 200 ரூபாய் எடுத்தாலும் இத்தனை ஜனங்களுக்கும் ஆகாரம் கிடைக்காது. இயேசு ஊழியம் செய்த நாட்கள் எவ்வளோ நாட்கள் ஆயிட்டு. அன்னைக்கே 200 ரூபா ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ஆகுது. இன்னைக்கு ஹோட்டலுக்கு போனால் 500 ரூபா ஆகும். ஆமான்னு சொல்லுங்க. சாதாரணமாக 500 ரூபா ஆயிரும். குடும்பமாக ஒரு இடத்துல போய் டீ குடிக்கணுன்னா கூட 500 ரூபா ஆயிடுது. பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனால் 500 1000 ஆயிடுது. திருப்தியாக சாப்பிட முடியாது. ஆனால் ஆண்டவர் திருப்தியான ஒரு போஜனத்தை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், அந்த சீசன் சொல்லுகிறார், 200 பணம் எடுத்துக்கொண்டாலும் போதாதே. இயேசு சொல்லுகிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுக்கலாமே. உங்களுக்கு அப்படிப்பட்ட திறமை இருக்குதே. ஆமென் சொல்லுங்களேன். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுக்கலாம். இயேசு சொல்லுகிறார், வெளியே போகணும் அவசியம் இல்லை, நீங்களே உங்களுக்கு போஜனம் கொடுக்கலாம். உங்க கைகள் அந்த நன்மை இருக்குது, உங்க கைகள் அந்த ஆசீர்வாதம் இருக்குது, உங்க கைகள் அந்த உயர்வு இருக்கிறது. மற்றவங்களை நீங்க பார்க்க வேண்டாம், நீங்கள் அதை செய்யலாமே. அந்த நேரத்திலே அந்த பிலிப்பு சொல்லுகிறார், அவரோடு கூட இருக்கிற அந்திரேயா சொல்லுகிறார், இங்கே ஒரு பையன் இருக்கிறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இங்கே ஒரு ஆள் இருக்கிறாங்க.
இந்த காரியத்தை செய்யறதற்கு, இந்த 12வது மாதத்தில் இந்த காரியத்தை செய்யறதற்கு இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பம் இருக்கு. அப்ப அந்திரேயாகிட்ட அந்த பையன் அப்பத்தை திறந்து காட்டினானா? காட்டலையா? காட்டலங்க. அந்த பையன் டிபன் பாக்ஸ்ல 5 அப்பம் இருக்கிறது அந்திரேயாவுக்கு எப்படி தெரியும்? ஞான திருஷ்டி அடைந்திருக்கிறான். அந்த வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரத்தில். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். எந்த வசனமா? 9ஆம் வசனம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பம். அது சாதாரணமான அப்பம் அல்ல, வார்கோதுமை முதலானது. இந்த வார்கோதுமை அப்பம் ஆசாரியர்கள் கைகளில் இருந்து ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்பம். நல்ல கவனிங்க. இயேசுவானவர் இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்தில் 40 வருடம் மன்னாவை கொடுத்தார். அது ரொம்ப மெல்லிசா இருந்தது, மெல்லிசா இருக்கு, கொத்தமல்லி அளவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை 40 ஆண்டுகள் சுவைத்தார்கள். உஷ்ணம் வந்தோடனே அது தீந்து போயிடும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் எடுக்கணும். இன்னைக்கு நம்மளை மாதிரி சோம்பேறியா 7 மணி வரை 8 மணி வரை தூங்குனா அன்னைக்கெல்லாம் ஆகாரம் கிடைக்காது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அன்னைக்கு அப்போ அவங்க எவ்வளோ விழிப்பாக ஓடி இருப்பாங்க பாருங்க. சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி போய் புரைக்கிடுவாங்க வீட்டுக்கு. இப்போ சோறு பொங்கி வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு பிடிவாத குணம் வந்துட்டு. ஆமேன்னு சொல்லுங்களேன். கட்டில் கொண்டு வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க, டைனிங் டேபிளில் வச்சாலும் சாப்பிட மாட்டாங்க, அள்ளி ஊட்டினாலும் வாமிட்டு மாதிரி வெளியே தள்ளுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய இப்படி இருக்குது. அன்றைக்கு இங்கே ஒரு பையன் இருக்கிறான், இவன் கையில் சாதாரண அப்பம் அல்ல, 5 வார்கோதுமை அப்பம். ஆனால் இத்தனை ஜனங்களுக்கு எப்படி காணும்? ஒரு சந்தேகம் இருக்கிறது. எப்படி என்கிற இடத்திலே இப்படியா என்று மாறக்கூடிய அளவுக்கு செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். எப்படி இது நடக்கும், எப்படி இதை செய்ய போறேன், எப்படி இது வாய்க்கும் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது கர்த்தர் அதை அப்படியே மாற்றுவார். அதை ஆண்டவர் கையில் கொடுத்தாங்க அந்த தம்பி. அப்போ அந்த இளைஞனுக்கு, அந்த தம்பிக்கு, இதை நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் இதை பகிர்ந்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு. ஆமேன்னு சொல்லிருங்களேன். பகிர்ந்து கொடுத்துடணும், இது இயேசுவனுடைய கையில் கொடுத்துடணும். அதை கொடுத்த உடனே அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த 12வது மாதத்திற்கு அந்த யோவான் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் மீண்டும் வாசிங்க. அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பத்தில் 5 அவர்கள் சாப்பிட்டு 5000 பேர் சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல போட்டிருக்குது 5000 பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த 5 அப்பத்திலே 5000 பேர் சாப்பிட்டு மிச்சம் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? மிச்சம் எடுக்கக்கூடிய அளவிற்கு, லாபம் எடுக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த 2 ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நீங்க வாங்கணும், நான் வாங்கணும், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாங்கணும், மிச்சம் எடுக்கணும். 12ஆம் மாதத்தில் நீங்கள் பயப்படக்கூடாது. வனாந்தரமாக இருந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடாது. அதில் உங்களுக்கு நன்மை வரும். வெளியிலிருந்து வரக்கூடிய விருட்சங்கள் காய்களை கொண்டு வரும், நன்மைகளை கொண்டு வரும். உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு பலன் கிடைக்கும். சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பலன் நிச்சயமாய் கிடைக்கும். இதை எப்படி பெற்றுக்கொள்வது, இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்பதை அந்த யோசுவா புத்தகத்தில் எழுதுகிறார். இந்த தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? யோசுவா 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இது தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? நல்ல கவனிங்க. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை யோசுவா எழுதுகிறார். நீங்கள் மிகுந்த ஐஸ்வரியத்தோடு. ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மிகுந்த ஐஸ்வரியத்தோடு. இந்த 2 வித ஆசீர்வாதத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அதுல யோசுவா சொல்றார், நீங்க குறைஞ்ச ஐஸ்வரியத்தை அல்ல, நீங்கள் மிகுந்த, அப்படித்தானே போட்டிருக்குது, நீங்கள் மிகுந்த ஐஸ்வரியத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலத்தோடும் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் கூடாரங்களுக்குள்ளே
எப்படியா? கூடாரங்களுக்குள்ளே திரும்பி சத்துருக்களின் இடத்திலே கொள்ளையிட்டதை சகோதரோடு நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய களவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? சத்துருக்களோடு பங்கிடக்கூடிய அளவிற்கு மிகுதியான செல்வம். இதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இதை எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த இரட்டிப்பான இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது? 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன். 1, சங்கீதம் 85 சங்கீதம் 7 வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். 85 சங்கீதம் 7 கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு 2 காரியம் வேண்டும். 1 கிருபை வேண்டும், இன்னொன்று ரட்சிப்பு வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். கிருபை இருந்தாதான் ஆசீர்வாதம் வரும். ரட்சிப்பு, விடுதலை, அது தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சங்கீதம் 3:8 எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது கேட்கிறார், இந்த 12வது மாதத்திலே இந்த பூரணமான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், தாவீது கேட்கிறார், கர்த்தாவே, உமது கிருபையை நீர் எங்களுக்கு காண்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். என்ன செய்யணுமா? அந்த நாட்களில் திரைப்படம் போடுறாங்கன்னா கூட்டம் பயங்கரமாக போயிடும், அப்படிதானே? திரைப்படம் காட்டுறாங்க அப்படின்னா ஓடிடுவாங்க. உலக கண்காட்சியை காட்டுறாங்கன்னா ஓடிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவே, இந்த மாதத்தில் இந்த வாக்கு கொடுத்திருக்கிறீர், இதை நாங்கள் பார்க்கறதற்கு உம்முடைய கிருபையை தாரும், உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு தாரும். இதை நீங்கள் கேட்க வேண்டும். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, உங்கள் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நீங்கள் பலனை பெறுவதற்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தேவ பிள்ளை போகும்போது ஒரு கிருபை அனுப்புவார். தாவீது கேட்கிறார், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இந்த மீதியான துணிக்கையை நான் பெற்றுக்கொள்வதற்கு, அது சேதமாகாதபடி சேர்த்து வைப்பதற்கு கிருபை வேண்டும். என்ன வேணுமா? கிருபை வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். கிருபை வேண்டும். பலவீனத்தில் உன் பலமோ பூரணமாய் விளங்கும். மலைகள் விலகினாலும் கிருபை போதும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை போதும். மலைகள் விலகினாலும் கிருபை போதும், பர்வதங்கள் பெயர்ந்தாலும் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே, போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம் பலமோ பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முதல் படி கிருபை. கிருபை தான் உங்களை நடத்தும், கிருபை தான் உங்களை தாங்கும், கிருபை தான் உங்களை போஷிக்கும். அல்லேலூயா. இந்த கிருபைக்காக தாவீது வேண்டிக் கொள்ளுகிறான், என்னை ரட்சியும், உம்முடைய கிருபை எனக்கு தாரும். 2வது சங்கீதம் 88 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம். ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இரவும் பகலும். எப்படியா? இரவுல சிலருக்கு ஜெபமே வர மாட்டேங்குது. அன்னைக்கு ஒரு ஐயா ஜெபம் பண்ணார், பாஸ்டிங்கே இருக்க மாட்டார். அவர் வாழ்க்கையில் பாஸ்டிங்கே இருந்தது கிடையாது. போன மாதம் 21 நாள் பாஸ்டிங் இருந்து ஜெபிங்கன்னு சொன்னார். எத்தனை பேர் ஜெபிச்சிங்களோ எனக்கு தெரியாது. சொன்ன உடனே சிலர் மறந்துடுவாங்க. வீட்டுக்கு போனோன்னா சூழ்நிலைலாம் மாறிடும். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
எப்படி வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்க பாசிங் இருக்கணும். ஒரு நேரம் ஆகாரத்தையாவது நீங்க தள்ளி இருக்கணும். இரவும் பகலும் கூப்பிடுங்க. யாக்கோபு அப்படிதான் கூப்பிட்டார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். இரவும் பகலும் ஜெபத்துக்கு பதில் வரும். சில பிரச்சனைகளை மையமா வச்சு, சில போராட்டத்தை மையமா வச்சு நீங்க கருத்தா ஜெபிக்கணும். கிருபைக்காக ஜெபிக்கணும், கிருபைக்காக காத்திருக்கணும், இரவும் பகலும் ஜெபிக்கணும். அதுல 2ஆம் வசனம் போட்டிருக்குது, என் விண்ணப்பம் சமூகத்தில் வருவதாக என் கூப்பிடுதல் உமது செவியை சாய்த்தருளும். அல்லேலூயா. நான் கூப்பிடுறேன். சிலருக்கு ஜோமனை தெரியல பிரதர்ன்னு சொல்லுவாங்க. சில அம்மாமார் வருவாங்க, எப்படி ஜோமன்னே தெரியலையே. ஒரு வசனம் கிடைச்சாலும் அந்த வசனத்தை வச்சே நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் அதிகமா சொல்லுவேன், வசனத்தோடு நீங்க ஜெபிக்க எப்படி ஜெபம் போகுதுன்னே தெரியாது. வசனத்தை சொல்லி தான் நீங்க ஜெபிக்கணும். சும்மா வாயில வந்தபடி ஜெபிக்க கூடாது. வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். தேவனே எனக்கு இரங்கும், என்னை ரட்சியும், தேவனே என்னை குணமாக்கும். சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 2-3 வாசித்து பாருங்க. அங்கே தாவீது ஒரு ஜெபம் செய்கிறார். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்குகிறது, பயப்படுகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது கர்த்தாவே, எதுவரைக்கும் நீர் இறங்காதிருப்பீர். அல்லேலூயா. 12ஆம் மாதம் வந்துட்டு இந்த பிரச்சனை இன்னும் பெருகி கொண்டிருக்கிறது. என் உடம்பு சிலிர்க்கிறது, என் எலும்பு நடுங்குகிறது, எனக்கு இறங்கும். அந்த தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் அந்த பர்திமை கூப்பிட்டான். நீங்க இரவும் பகலும் கூப்பிடணும். இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது இந்த வருடம் முடிவதற்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் பெறுவார்கள். இரவும் பகலும் காத்திருக்கிறவர்கள் பெறுவார்கள். கிருபைக்காக மன்றியிடுகிறவர்கள் ஜெபிப்பார்கள். கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் ஜெப விண்ணப்பம் கொடுப்பார்கள். அல்லேலூயா. கிருபையை விட்டுறாதீங்க. கிருபையின் நாட்கள், அதை தொடர்ந்து நீங்க போங்க. அந்த 88ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே விண்ணப்பம் உமக்கு முன்பதாக வரும். ஆமேன் சொல்லுங்களேன். காலையில நீங்க யாரு முன்ன போய் நிக்கணும்? யாரு முன்ன நிக்கணும்? என்னீங்களா? இன்னைக்கு காலையில எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டா எத்தனை பேர் கை வைத்துறீங்களோ? நான் கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. ஆவியானவர் சொல்றாரு, காலையிலே விண்ணப்பம் அங்க போய் நிக்கணும். விண்ணப்பம் செய்யாம என்ன நடக்கும்லாம் நிக்க கூடாது. காலையிலே விண்ணப்பம் செய்யணும், இரவும் பகலும் ஜெபிக்கணும், காலையும் விட்டுறக்கூடாது. ஆமேன் சொல்லுங்களேன். காலை ஜெபம் உன்னதமானது. அந்த நாளை நீங்க வேலி கட்டணும். நீங்க போகிற பிரயாணத்தை வேலி கட்டணும். நீங்க செய்கிற வேலையை வேலி கட்டணும். எதிர்த்து செயல்படுகிற மனிதனுடைய தாக்குதலுக்கு நீங்க உடன்படாதபடிக்கு மறைக்கப்படணும். அதான் காலையில ஜெபம். அவங்க தான் மிச்சம் 12 கூட எடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா மிச்சம் 12 கூட எடுக்க முடியாது. 5 அப்பத்தில் எப்படி 5000 பேர் சாப்பிட்டு மிச்சம் 12 கூட எடுக்க முடியும்? மிகுதியான பெருக்கத்தை நீங்க எப்படி வாங்க முடியும்? நீங்க இரவும் பகலும் ஜெபிங்க. உங்க ஜெபத்துக்கு நிச்சயமாய் பலன் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. 3வது சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 1 வசனம் 2 வசனம். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போதெல்லாம் தாழ்த்தணும். என்ன செய்யணுமா? தாழ்மைப்படுத்தி ஜெபிக்கணும். தாழ்மைப்படுத்தி தான் நீங்க ஜெபிக்கணும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். எப்படி தாழ்த்துவது? நீங்க ஜெபத்தில் எப்படி உங்களை தாழ்த்துவது? அந்த ஜெபம் கேட்கப்பட்டது என்பதை நீங்கள் எப்படி மனதில் ஐயம் கொண்டு அதை ருசித்து ரசிப்பது? நான் ஜெபித்தேன், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டாருங்கிறது எப்படி நீங்க அந்த ருசியை நீங்க வாங்குவீங்க? அதில் ஒரு மகிமை வரும். நான் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தரிடத்தில் எட்டப்பட்டது என்றால், நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் எட்டப்பட்டது என்றால்,
எனக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. எனக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். அப்போ அந்த சாயலை நான் அறிந்து கொள்வேன். யாருக்கு ஜெபித்தாலும், எவருக்கு ஜெபித்தாலும், எந்த நேரத்தில் ஜெபித்தாலும் இந்த ஜெபம் இவளுக்கு வேலை செய்கிறதா, இந்த ஜெபம் இவளுக்கு கிரியை செய்கிறதா. இன்னைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு மருத்துவ, அது குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு பிறகு நீங்க வாங்கன்னு சொல்றாரு. எதற்கு வாங்கன்னு சொல்றாரு? எதுக்கு வாங்கன்னு சொல்றாரு? இன்னைக்கு போட்ட இன்ஜெக்ஷன் டேப்லெட்லாம் குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ள இவங்க பாடியில கிரியை செய்திருக்கா இல்ல எதிர்த்திருக்கான்னு பார்க்கறது தான் மறுநாள் வாங்க. அப்போ ஒரு மருத்துவ ரிப்போர்ட்டே இதை பார்க்கிறது என்றால், உங்களையும் என்னை படைத்த ஆண்டவர் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாமல் இருப்பாரோ? திரும்பவும் நீங்கள் பாருங்கள், இரவும் பகலும் கூப்பிடுங்கள், காலையிலே வந்து பாருங்கள். சிலருக்கு காலையில ஜெபிக்கிற பழக்கமும் இருக்காது, இரவுல ஜெபிக்கிற பழக்கமும் இருக்காது. ரெண்டும் இல்லைன்னா அவங்க எப்படி? அதனாலதான் அந்த யோவேல் சொன்னார், மிருகங்களேன்னு சொன்னார். அப்படிதானே? ரெண்டும் இல்ல, மிருகம் மாதிரி இருக்கிறாங்க. தொட்டில தண்ணி கிடந்தா அது குடிக்கும், முன்ன இற கிடந்தா அது சாப்பிடும், அவ்வளவுதான். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கிறதுனாலே இவங்களுக்கு வரக்கூடிய காரியம் எல்லாம் வாய்க்க முடியாமல் இருக்கிறது. ஆனாலும் தேவன் இறங்கி அந்த உபவாச ஜெபத்திற்கு இறங்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், அல்லேலூயா, அவர் வாக்கு பண்ணினா. இத்தனை ஜனங்களுக்கு இது எம்மாத்திரம் என்று சொல்லும் போது அதை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். 5 அப்பம் 2 மீன் மிச்சம் சாப்பிட்டு 12 கூடை எடுத்தார்கள். களஞ்சியத்தில் விதை தானியம் இல்லையோ, அத்திமரம் மாதுளம் செடி ஒளிமரம் கனி கொடுக்கவில்லையோ, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லவில்லையோ? சகோதரனே சகோதரி, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லவில்லையோ? அதை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க கூடவே இன்னும் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். சிலர் எப்படி ஜெபிப்பது என்று நீங்கள் கலங்குறீங்க. ஆனாலும் நாம் எல்லாரும், நல்லா கவனிங்க, இப்ப எல்லாரையும் பார்த்தா கர்த்தர் சொல்லாரு, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். எப்படி போனோமா? ஆடுகளை போல தன் தன் வழியில போறீங்க, கரிசனை இல்லாம போறீங்க. நான் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் அனுப்புறேன். நீங்க ஆடுகளை போல கரிசனை இல்லாம இருக்கிறீங்க, கர்த்தர் துக்கப்படுகிறான். ஆனாலும் கர்த்தாவே, வாசிங்க திரும்ப, ஆனாலும் கர்த்தாவே நம்ம எல்லாரும் அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல் அவர் கடந்து போய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாரத்தை எல்லாம் அவர் சுமந்துட்டாருங்க. நம்ம எல்லாருக்காக அவர் சுமந்துட்டார். உங்களுக்காக எனக்காக அவர் சுமந்துட்டார். இந்த பிரச்சனைகள் எல்லாமே அவர் சுமந்து கொண்டார். இந்த போராட்டங்கள் எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தாழ்த்துங்க, சுயத்தை விட்டு தாழ்த்துங்க. நீங்க கம்பீரமான ஒரு தோற்றம் வேண்டாம். தேவனுக்கு முன்பதாக உங்களை தேவ சமூகத்தில் எல்லா நேரமும் தாழ்த்த பழகுங்கள். தாழ்த்துங்க. தாவீது அதை தான் செய்திருக்கிறார். கிருபைக்காக போராடி இருக்கிறார். இரவும் பகலும் போராடி இருக்கிறார். காலையிலே எழும்பி போராடி இருக்கிறார். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15 நீங்கள் 18 வரை வீட்டில் வாசித்துக் கொள்ளுங்க. அதில் 32ஆம் அதிகாரம் 15, 16 2 வசனம் சீக்கிரம் வாசிங்க. பரலோகத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆவியானவர் வரலன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். ஆவியானவர் ஊற்றப்பட்டாதான் மாற்றம் வரும், இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும். கடந்த மாசம் எப்படி இருந்தோ இந்த மாசம் அப்படிதான் இருக்கும். ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்றால், உங்கள் மேல ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்றால், நீங்கள் ஆவியானவர் பொழிந்தருளப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்றால், கீழே போட்டிருக்க அந்த வசனம், அப்பொழுது ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அப்பொழுது வனாந்திரம்
செழிப்பான வயல்வெளியாய் மாறும். கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது ஆவியானவர் வந்த பிறகு, ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு, ஆவியானவர் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வந்த பிறகு, ஆவியானவர் உங்கள் சரீரத்துக்குள்ளே வந்த பிறகு எந்த ஒரு வனாந்தரமும் அங்கே இருக்காது. வனாந்தரம் செழிப்பாய் மாறும். அல்லேலூயா சொல்லுங்களேன். வனாந்தரம் செழிப்பாய் மாறும். ஆவியானவருக்காக நீங்க கொஞ்ச நேரமாவது இடம் கொடுங்க. அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் ஒடுக்கி தான் காத்திருக்கணும். அவசரமா ஜெபம் பண்ணி ஓடிடாதீங்க. சிலருக்கு ஆரம்பத்திலே வார்த்தை கொடுத்துருவாரு, சிலருக்கு இடையில வார்த்தை கொடுப்பாரு, சிலருக்கு இறுதியில கொடுப்பாரு, சிலருக்கு போகும்போது கூட கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பேச வரைக்கும் நீங்க தான் காத்திருக்கணும். அது ஆவியானவர் ஊற்றப்படும் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஊற்றப்பட்டார் என்றால், அந்த ஆவியானவர் உங்கள் மேல ஊற்றப்படுவார் என்றால் வனாந்தரம் செழிப்பாய் மாறி போகும். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? வனாந்தரமான ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேன் கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். ஏசாயா 33 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 33 அதிகாரம் 5, 6 வசனத்தை வாசிக்கலாம். அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிற, நல்ல கவனிங்க, இந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரா? உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். சீயோனை நியாயத்தினாலும் நிரப்புகிறார். ரட்சிப்பும் ஞானமும் எப்படி இருக்குமா? உறுதியா இருக்கும். அது பாருங்க, அவருடைய ரட்சிப்பு தான் உறுதி. போதும். அவர் உன்னத சிங்காசனத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள விரும்பும் பொழுது அதை அளவில்லாமல் உங்களுக்கு ஊற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னைக்காவது ஆவியில ஜெபிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருதா உங்களுக்கு? இந்த மாம்சம் மறைக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்நிய பாஷ அடையாளத்தோடு நீங்கள் ஜெபிக்க பழகுங்கள். அதை பெற்ற அபிஷேகத்தை நீங்க விட்டுறாதீங்க. அதற்காக ஓடுங்க, அதற்காக தேவ சமூகத்தில் காத்துருங்க. எல்லாம் செய்வாங்க, ஆவியானவருக்கு மட்டும் காத்திருக்க மாட்டாங்க. எல்லாம் செய்வாங்க, வசனம் தியானிப்பாங்க, பாடுவாங்க, ஜெபிப்பாங்க, ஆராதிப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. ஆவியானவருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அந்த ஆவியானவருக்கு நீங்க கொஞ்சம் இடம் கொடுங்க. அந்த ஆவியானவர் வந்துட்டா தான் சூழ்நிலை மாறும். இல்லை அப்படின்னா மாறவே செய்யாது. உங்க பலவீனம் மாறுறதற்கு, உங்க பிரச்சனை மாறுறதற்கு அங்க ஆவியானவர் வரணும். ஆவியானவர் எங்க இருக்கிறார் அங்கதான் அற்புதம் நடக்கும், அங்கேதான் விடுதலை நடக்கும். ஆவியானவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். அது சர்ச்சில் ஜெபிச்சாலும், வீட்டில் ஜெபிச்சாலும், தனிமையா ஜெபிச்சாலும், இப்படி குழுக்களாக ஜெபத்திலே ஜெபிச்சாலும் ஆவியானவரோடு இணைந்து ஜெபியுங்கள். உங்களை மறைச்சிருவார் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆவியானவர் உங்களை மறைச்சிருவார். நீங்க வேறு, ஆவியானவர் வேறு. சிலரை ஆவிக்குள்ளே நடத்துவதற்கு சில மனிதர்களை பயன்படுத்தும்படி உங்களை அவர்களோடு இணைப்பார். அவ்வளவுதான். அந்த பரிசுத்தவான்களோடு, பரிசுத்தவாட்டிகளோடு இணைப்பார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 41 அதிகாரம் 12, 13, 14 சீக்கிரம் வாசித்து பாருங்க. யாக்கோபு என்கிற மனிதனை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் பலப்படுத்துகிறார். உன்னோடு போராடினவர்களை தேடி காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்களோடு ஒன்றுமில்லாமல் எள்ளு பொருளாய் போவார்கள். தேவனாயிருக்கிற கர்த்தர், நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். உங்க கையை பிடிக்கக்கூடிய அளவிற்கு நீங்க காத்திருங்க. யாக்கோபு அவர் தம்முடைய கரத்தை பிடிக்கக்கூடிய அளவிற்கு அவர் போராடி இருக்கிறார். ஆவியானவர் வந்துதான் எதிர்த்து செயல்படுகிற கூட்டம் எல்லாம் அழியும். ஆமேன் சொல்லுங்க. ஆவியானவர்கள் தான் அவன் எதிர்த்து தான் செயல்படுவான். பார்வோன் மாதிரி வருவான், சம்பலாத்து தொபியா மாதிரி வருவான்,
ஆமான் மாறி வருவான். இந்த கூட்டங்களை அழிக்கணும் அப்படின்னா நீங்க ஆவியானவரோடு இணைந்து போராட வேண்டும். அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். அதுல கீழே உள்ள வசனத்தை வாசித்து பாருங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. கைகளை தட்டி நாம் மகிமைப்படுத்தலாம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் ஒன்றித்திருக்க வேண்டும், ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு இந்த 12ஆம் மாதத்திலே இதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வனாந்தரத்தில் இருந்தாலும், வனாந்தரமான தோற்றத்தில் இருந்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 68 இருந்து கீழே வரை நீங்க வீட்டில் குறிச்சு கொண்டு வாசித்துக் கொள்ளுங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசித்துக் கொள்ளுங்க. இதனுடைய அடித்தளத்தினுடைய ரகசியம் அங்கே இருக்கிறது. இந்த சத்தியத்தினுடைய அடித்தளத்தின் ரகசியம் அதில் இருக்கிறது. தியானம் பண்ணி நீங்க முறையிடுங்க. பைபிள் வாசிக்காம வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க. இன்னைக்கு நீங்க உடன்படிக்கை பண்ணுங்க. கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. பைபிள் வாசிக்காம வீட்டு வாசலை விட்டு வெளியே போகாதீங்க. அப்படி என்ன வந்துட்டு உங்களுக்கு? அதனாலதான் அவர் சொல்றார், மிருகங்களேன்னு சொல்றார். மிருகம் மாறி போற நீ, அது கழுத்துல கட்டி இருக்கிற கயிறு அவுத்து விட்டு அப்படியே போயிடும். கோழி மாதிரி கூட்ட திறந்து விட்டா ஓடிடும். அவங்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? பயப்படாத. நீ காத்திருந்து ஜெபம் பண்ணு. இரவும் பகலும் காத்திருந்து ஜெபம் பண்ணு. காலையிலே காத்திரு. ஆண்டவர் பேசுவார். மெல்லிய சத்தம் கடந்து வரும். நல்ல தூக்கத்தில் கர்த்தர் தட்டி எழுப்புவா. இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணு. நான் ஜெபிக்காம இருந்தாலும் சிலர் போன் மூலமா எழுப்பி விடுவார் ஆண்டவர். அதையும் ஆண்டவர் செய்வார். இல்ல அதுக்கும் நாம் மிஞ்சி தூங்கினால் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கி எழுப்புவார். அவர் செய்வார். செபிக்கிற பிள்ளைய கர்த்தர் தூங்க விடவே மாட்டார். 9 மணி நேரம் தூங்கினாலும் நமக்கு களைப்பு போகாது. ஆனால் ஜெபிக்கிற பிள்ளை அரை மணி நேரம் தூங்கினாலும் 9 மணி நேரம் தூங்கினது போல ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். அதை ஜெபிக்கிறவர்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆவிக்குள்ள இருக்கிறவர்கள் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும். எப்படி ஆவியானவர் விட்டுட்டு நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க எனக்கு தெரியல. ஆவியானவர் இல்லாம நீங்க தனிமை எப்படி போறீங்க எனக்கு தெரியல. அவரை பற்றி கொள்ளுங்க. இந்த 12ஆம் மாதத்துல ஒருவேளை கணவர் மனைவிமா நீங்க ஜெபிக்க அர்ப்பணிச்சா, இரவு நேரங்களில் கொஞ்ச நேரம் காத்திருந்து தனியா நீங்க ஒதுக்கி ஜெபிச்சு பாருங்க. அந்த ரகசியம் வேறு. நீங்க தனிமையா இருந்தீங்கன்னா ஆவியானோடு இணைந்து ஜெபிச்சு பாருங்க. அந்த ரகசியம் வேறு. குடும்பமா நீங்க பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கணும், நீங்க இரவில் ஜெபிச்சு பாருங்க. அந்த ரகசியம் வேறு. இப்படிப்பட்ட இடங்களிலே கொண்டு வந்த அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறதை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா.